டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவிலே அதிகமான சிலைகள் இருக்கிறதும் இவருக்கு தான், அதிகமான சிலைகள் படைக்கப்படுறதும் இவருக்கு தான். அதாவது எங்கெல்லாம் ஜாதி பேர்ல மதத்தின் பேர்ல ஒரு தீண்டாமை ஓங்குதோ அந்த இடத்துல எல்லாம் இவரோட சிலைகள் பொதுவெளியில் இருக்காது. எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த இடத்துலயே கூட அவரோட சிலைகள் பொதுவெளியில் இல்லை. ஏன்னா தெரியும், அதாவது அரசியல் தலைவர்கள்லாம் இவரோட போட்டோவை வச்சுதான் ஓட்டே கேட்பாங்க. ஆனா பொதுவெளியில் அவரோட சிலைகளை நிறுவ மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியும்னா, தீண்டாமைக்கு எதிராக படிக்கும்போது கீழே உட்காந்து சட்டம் படிக்கணும்னு நினச்ச ஒருத்தர் சட்டம் படித்து சரிசமமாக தான் எல்லாரும் உட்காந்து சட்டம் படிக்கணும், என்ன படித்தாலும் சரிசமமாக தான் உட்காந்து படிக்கணும்னு சொல்லி மாற்றினவர் அவர். தீண்டாமை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டு அடக்குமுறைக்கு எதிரான அரசியல் பேசணும்னு நினைக்கிறவங்களும் சரிசமமாக படிக்கணும்னு சொல்லி நினச்சவர் அவர். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அரசியல்வாதிகளுக்கு எதிரான உங்களோட குரலை எதிரொலிக்கவும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் உங்களுக்கு ஆர்டிகல் 19 சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர். பெண்களுக்காக அது உங்களுக்கு கல்யாணமானதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா டைவர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னவர். அதே முக்கியமான நாடுகளே 1960-70க்கு மேலதான் ஓட்டிங் ரைட்ஸே உமனுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா உமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் 1950 அவர் கொண்டு வந்துட்டார். அதாவது தீண்டாமை பண்ணணும்னு நினைக்கிற உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுகளுக்கும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா அவரை ஒரு ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்த தலைவர்னு மட்டுமே நீங்க கொண்டாடுறது சரியே இல்லை. அவர் சமூகத்துக்கான தலைவர், சாதிக்கான தலைவர் இல்லை. அவர் தீண்டாமைக்கு எதிரானவர். தீண்டாமையே இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் சமமா படிக்கணும்னு நினைக்கிறார். ஏன் நீங்க லா படிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் அவரை மூஞ்சியை பார்க்காம படிக்க முடியாது.